ஒரு தகப்பனை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்ட்டு தகப்பன் வெளியில் போயிருக்கிறாரு. எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்மஸ் கேக் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். கிறிஸ்மஸ் கேக் கொடுக்கும்போது அம்மா வீட்டில் போய் கேக் கொடுப்பேன். அங்க ஒரு தகப்பன் வருவார். வீட்டுக்கெல்லாம் போமாட்டாரு. வேலையில் தான் இருப்பாரு. ஏனென்றால் பிள்ளைக்கே ரொம்ப கஷ்டம். வருமானம் இல்ல. வேலைக்கு இப்ப வேலை சரியா வேலை இல்ல பிள்ளைக்கு. மகனுக்கு சரியா வேலை இல்ல. வீட்ல தான் இருக்காரு. அதனால மகனுக்கு கஷ்டம் வரக்கூடாது, மனைவிக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகாம ஏதோ ஒரு பழக்கடையில் வேலை செஞ்சு வருகிறாரு. கிறிஸ்மஸ் கேக்கு கொடுக்க அம்மா ஹோட்டல் போயிருந்தேன். அங்க ஒரு தகப்பன் வந்து வருவாரு. அவருக்கு வந்து அவரை விசாரித்து கேட்கும்போது, அவருடைய பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது, பிள்ளைக்கு வேலை இல்ல, மகனுக்கு வேலை இல்ல, அதனால நான் வெளியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாம் சொன்னாரு. ஒரு பழக்கடையில் வேலை செய்யறேன். அந்த பழக்கடையில் கூட அவருக்கு சம்பளம் சரியா தரதில்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வீட்டுக்கு போக மாட்டாரு. இன்னைக்கு நைட்ல போயிட்டு நைட் டியூட்டி பார்ப்பாரு பழக்கடையில. அங்க தங்கிட்டு காலையில வந்துடுறாரு. 200 150 100 50 50 கொடுப்பாங்க. அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனா சரியா வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. ஒரு 50 இப்ப அவர் சொன்னாரு, முதல்ல வந்து 200 கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 50 தான் கொடுக்குறாங்க. அதே சம்பளம் சரியா குடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட விசாரிக்கும்போது. மகனுக்கு வந்து இந்த கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவரு வந்து வீட்டை விட்டு வெளியில இருக்காரு. இன்னைக்கு நைட்ல வந்து ஒரு பழக்கடையில டியூட்டி பார்ப்பாரு. இன்னைக்கெல்லாம் அங்கங்க சுத்திட்டு இருப்பாரு. இங்க கோயில்ல போயிட்டு ஆகாரத்தை சாப்பிடுவாரு. மதியம் காலையில வந்து அம்மா ஹோட்டல் வந்து டிபன் சாப்பிடுவாரு. சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியில தான் இருப்பாரு. வீட்டுக்கு போக மாட்டாரு. மகன் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு தாகமா இருக்கிறாரு. நான் விசாரிக்கும் போது அவருக்கு வயிற்றுல கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவ்வளவு செலவாகும். என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல. மகனால் கூட பார்க்க முடியாது. அவருக்கு வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். சரி ஏதோ ஒண்ணு செய்வோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். கடந்த வாரத்துல அவருக்கு ஒரு பட்டறையில வந்து வேலைக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு தகப்பன் வந்து மகன் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாங்க. மகனுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு என்ற காரியத்தினால அவரு வீட்டுக்கு போகாம அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தை வந்து அதை படிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இருக்கிறாரு. அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். இருந்தாலும் அவர் ஒரு வேலைக்கு சேர்த்து விடன்னு கேட்டாரு என்கிட்ட. நான் பட்டறையில ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு. தகப்பனுக்கும் ஒரு மகன் வந்து தகப்பன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, சபிக்காமல் இருக்கும்போது, என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஆண்டவர் எப்படி ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்ப்போம். வேத வசனத்தை திருப்புவோம். வசனத்தை கேட்போம். ஏசாயா 40:11 வாசிக்க கேட்போம். மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏனென்றால் நம்முடைய நம்முடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தகப்பன் வார்த்தை கீழ்ப்படிந்து அம்மாவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இந்த கரவலாடுகள் மெதுவாய் நடத்துகிறது போல நம்மை நடத்துகிறார். ஒரு மனுஷன் நம்ம சபிக்க கூடாது, ஒரு மனுஷனை திட்டக்கூடாது, ஒரு மனுஷன் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, ஒரு மனுஷனை வந்து குறை சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனுடைய பேசும்போது அன்பா பேசணும். ஒரு தாய் தகப்பனோட பேசும்போது அன்பா பேசணும். வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுளாடுகளை மெதுவாய், வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுளாடுகளை மெதுவாய் நடத்துவார். முக்கியமாக வந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மை கடவுளாடுகள் மெதுவாய் நடத்துகிறது போல அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். வசனம் சொல்லுகிறது.